சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். யூஐ பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தையை தான் சுருக்கமாக யூஐ அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை வந்துட்டு இவர் பட டைட்டிலாகவே யூஸ் பண்ணி யூஐ அப்படின்னு சொல்கிறாங்க. படம் ஆரம்பிக்கும் முன்னாடியே ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. அதாவது அறிவாளியாக இருக்கிறவங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தியேட்டரை விட்டு வெளியே போயிடலாம், முட்டாளாக இருக்கிறவங்க படத்தை திருப்தியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரையரங்கில் பார்க்கும் சிலர் பித்து பிடித்தது போல் அலையிறாங்க, சிலர் தைரியமாக முடிவுகளை எடுக்கிறாங்க. அதனால் ஒரு தரப்பு கொண்டாடுது, இன்னொரு தரப்பு தடை செய்யணும்னு போராடுது. இது போதாதுன்னு முன்னணி திரைப்பட விமர்சகர் அந்த படத்தை 4 முறை பார்த்தும் விமர்சனம் எழுத முடியாமல் திணறாரு. அதனால் அந்த படத்தை ஆய்வு செய்ய முயற்சிக்கிறார். அதனால் அந்த படத்தை இயக்கிய உபேந்திராவை தேடுறாரு. அவருடைய தேடலுக்கு விடை கிடைச்சதா இல்லையா? உபேந்திரா இயக்கிய அந்த படத்தின் கதை என்னன்னு சொல்கிறது தான் யூஐ படத்தோட மீதி கதை. இயக்குனர் உபேந்திரா சத்யா கல்கி பகவான் 2 ரோல்களில் நடிச்சிருக்கார். சத்யா மென்மையாகவும் கல்கியா மிரட்டலாகவும் நடிச்சிருக்கார். 2 கதாபாத்திரத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டி நடிச்சிருப்பது பாராட்டுக்குரியது. நாயகியா ரீஷ்மா நானையா பாடல் காட்சிகளில் நடிச்சிருந்தாலும் படம் முழுக்க பொழுதுபோக்கு அம்சத்தில் வலம் வர்றாங்க. திரைப்பட விமர்சகராக முரளி சர்மா, உபேந்திரா தந்தையாக அச்சுத் குமார் நடிச்சிருக்காங்க. ஓம் சாய் பிரகாஷ், சது கோகிலா எல்லாரும் ஏற்றிருக்கும் கதாபாத்திரத்துக்கு குறைவில்லாமல் செஞ்சுருக்காங்க. ஓம் சாய் பிரகாஷ், சது கோகிலா எல்லாரும் ஏற்றிருக்கும் கதாபாத்திரத்தை குறையில்லாமல் செஞ்சுருக்காங்க. பி அஜினிஷ் லோக்நாத் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கமர்ஷியலாக இருக்குது. ஒளிப்பதிவு MC வேணுகோபால் படத்தை ரசிக்கிற மாதிரி படமாக்கியிருக்கார். உள்ளூர் அரசியல் தொடங்கி உலக அரசியல் வரை பேசியிருந்தாலும் எதையும் நேரடியாக பேசாமல் குறியீடாக காட்டி பேசியிருக்கார். அவரது இந்த முயற்சி வித்தியாசமானதாக இருந்தாலும் அதுவே விபரீதமாகவும் மாறியிருக்குது. இதனால் படத்தில் என்ன சொல்ல வராருன்னு பார்வையாளர்கள் புரியாமல் புலம்புறாங்க. நாட்டில் ஒழுங்கான சாலைகள் இல்லை, ஆனால் விண்வெளி ஆய்வுக்கு முக்கியம் கொடுப்பது, மக்களுக்கு உணவு இல்லை என்றாலும் ஆயுதங்களை வாங்கி குவித்து கொள்வது, இயற்கை வளங்கள் பலரது சுயநலத்திற்காக சூறையாடப்படுவது ஆகியவற்றால் எதிர்காலத்தில் மக்களின் நிலை எப்படி இருக்கும் என்ற தனது கற்பனைக்கு உயிர் கொடுத்தாலும் அதை சரியான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் இயக்குனராக உபேந்திரா சற்று தடுமாறி இருக்கிறார். எழுதியிருக்கும் உபேந்திரா படத்தில் ஜாதி மதம் இல்லாமல் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழும் மக்களை கடவுள் பேரை சொல்லி பிளவுபடுத்திடுவாங்கன்னு கல்கி மூலமாக சொல்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் அறிவாளிகளும் முட்டாள்களும் பார்க்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.